தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருடத்துக்கு உண்டான ஏப்ரல் மாத ராசி பலன் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஏப்ரல் மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோதி வருடம் பங்குனி மாசம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதியில மீன லக்கணத்துல ஹஸ்தம் நட்சத்திரத்துல இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது பிறக்குது. அதாவது சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு முழுவதுமா பயிற்சியான பிறகு இந்த மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. அப்ப சனி பயிற்சியோட அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல்ல இருந்து உங்களுக்கு தெளிவாவே தெரிய தொடங்கும். இந்த ஏப்ரல் மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மீனராசியில இருக்காரு. 14ஆம் தேதி அதாவது சித்திரை 1ஆம் தேதி பிறகுது அன்னைக்கு மேசராசிக்கு போறார். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சூரிய பகவான் மேசராசிக்கு போறார். செவ்வாய் மிதுன ராசியில இருக்காரு. 7ஆம் தேதி கடகராசிக்கு போய் நீசமடைகிறார். புதன் கும்பராசியில இருக்காரு. 10ஆம் தேதி மீனராசிக்கு போறாரு. 30ஆம் தேதி மறுபடியும் மேசராசிக்கு போறாரு. சுக்கிர பகவான் உச்சத்துல மீனராசியில குருவோட பரிவர்த்தனை யோகத்துல இருக்காரு. குரு பகவான் சுக்கிரனோட வீட்டுல ரிஷபத்துல பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்காரு. சனி பகவான் பயிற்சியாய் மீனராசிக்கு போயிருக்காரு. ராகு மீனராசியில இருக்காரு. கேது கன்னிராசியில இருக்காங்க. அப்ப சனியும் ராகுவும் சேர்ந்திருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது, என்ன முன்னேற்றம் இருக்கு, என்ன இடங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும், செய்ய வேண்டிய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத தெளிவா பார்த்துருவோம். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல நேரம் தொடங்கிருச்சு அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முதன்மையான காரணம் அப்படிங்கிறது சனி பகவானோட பயிற்சி. சனி பயிற்சியாகி இப்போ உங்க ராசிக்கு 6வது வீட்டுக்கு வந்திருக்கார். சனி பகவான் இருக்கிறதுலயே ஒரு சிறந்த நிலை அப்படின்னா 6ஆம் இடம் தான். ருணரோக சத்துருஸ்தானம். அதாவது ஒரு மனுஷனுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியதே கடன், பகை, நோய், எதிரிகள். இதுதான். இந்த மூணையும் அழிக்கக்கூடிய இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்காரு. இதை அழிச்சிட்டாலே வாழ்க்கையில பெரிய அளவுல வேற எது வந்தாலும் சமாளிச்சிடலாம். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரிகள் பகையாளிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கறது இதுக்கு மேல உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுல ஒரு சந்தேகம் அப்படிங்கறதும் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா இப்ப திருநள்ளாறு கோயில்ல சனிப்பெயர்ச்சி 2026ன்னு சொல்லியிருக்காங்க ஜோசியரை. நீங்க தான் இப்பயே சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்டயே கூட கேட்டாங்க. அதை முதல்ல தெளிவுபடுத்திடுறேன் உங்களுக்கு. அதாவது திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு இருக்கு. இப்ப அந்த ஆகம விதிகள் அப்படிங்கிறது பூரா பாத்தீங்கன்னா கோவில் நிர்வாகம் இது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்கும். அந்த ஆகம விதிகள்ல திருத்தம் பண்ணல அப்படிங்கறதால அது 2026 அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திருக்கணிதம் அப்படிங்கறதா ரொம்ப துல்லியமான கணிப்பு. உங்களோட ஜாதகத்தையே பார்த்தா கூட திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் எழுதியிருக்கோம். ஏன்னா திருக்கணிதம் அப்படிங்கிறது அதி துல்லியமான ஒரு பஞ்சாங்கம். இப்ப சூரிய உதயம் அப்படிங்கறத வச்சு குறிக்கக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு வச்சுங்க. ஆனா சூரியன் உதிக்கிறதுக்கு 18 நிமிஷத்துக்கு முன்னாடியே அது உதிச்சிருச்சு. அந்த வெளிச்சம் பூமிக்கு வரதான் 18 நிமிஷம் ஆகுது. அதனால 18 நிமிஷத்துக்கு முன்னாடியே சூரிய உதயம் அப்படின்னு துல்லியமா கணக்கிட்டு சொல்றதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். அதனால உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது மார்ச் 29 நடந்து முடிஞ்சிருச்சு. ஏப்ரல் மாச பலன்கள் அப்படின்னு இந்த வீடியோ பார்க்கும்போது ஏப்ரலுக்குள்ள வரும்போதே உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 6வது வீட்டுல ருணரோக சத்துருஸ்தானத்துல வந்துட போறார். அவரோட அங்க ராகு இருக்காரு. இந்த ஏப்ரல் மாசத்துல சூரியனும் அங்கதான் இருக்காரு. சுக்கிரனும் உங்க ராசி அதிபதியும் உச்சத்துல இருக்காரு. இவ்வளவு கிரகங்கள் அப்படிங்கிறது ஒண்ணு கூடி இருக்கு. அதாவது சுக்கிரன் உச்சம், உங்களோட ராசிக்கும் அவர் தான் அதிபதி, ராசிக்கு அஷ்டமாதிபதியும் அவர் தான். அப்ப இது வந்து 2 விதமான பலாபலன்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ராசியாதிபதி உச்சம் அது அற்புதமான பலன், அஷ்டமாதிபதி உச்சம் அது சுமாரான பலன். அதே வீட்டுல வக்கரமும் அடைஞ்சிருக்கார். அப்ப அதே காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ராசியாதிபதி வக்கரம் அடையக்கூடாது, அஷ்டமாதிபதி வக்கரம் அப்படிங்கறத அடையலாம். அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானோட பயிற்சி நடந்திருக்கு அப்படிங்கும் போது எடுக்கக்கூடிய எந்த காரியத்திலையுமே நீங்க வெற்றிகள் அப்படிங்கறத அடையலாம். ஆனா சின்ன சின்ன தடை தாமதம் அப்படிங்கிறது வரதான் செய்யும். ஏன்னா ராசியாதிபதி வக்கரமாயிருக்காருல, உச்சமே ஆயிருந்தாலும் அதையும் நம்ம பாக்குறோம். அது மாதிரி ராகு சனி சேர்க்கை அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல இருக்கு. இது இன்னொரு விஸ்வரூபத்தை உங்களுக்கு கொடுக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை,
கடன் அப்படின்னு இருந்தவங்க எல்லாமே இப்ப அதுல இருந்து நீங்க மீண்டு வெளியே வரலாம். 5ஆம் இடத்துல சனி இருந்தார் அப்படின்னா பூர்வீக சொத்துல கொஞ்சம் வில்லங்கங்களை கொடுத்திருப்பாரு கடந்த காலகட்டத்துல. அது மாதிரி பூர்வீக சொத்தை பாகம் பிரிச்சுக்கிறதுல பிரச்சனை, கேஸு கோர்ட்டு வழக்கு நிலுவையில் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இதெல்லாம் இப்ப முடிவுக்கு வரும். ஏதோ பங்காளிகளுக்குள்ள பேசி முடிச்சுக்குவோம், என்னத்த நம்ம உள்ள கேஸ் போட்டுக்கிட்டு அப்படின்னு அவர்களாவே உங்களை தேடி வருவாங்க. நீங்க போய் தேடி போய் நியாயம் பேசணும்னு அவசியமே கிடையாது. தானா பேசி தீர்க்கப்படும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா தானா தீர்றதை நீங்க பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. பரவாயில்லடா, லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி பிள்ளைகளோட வாழ்க்கை, கடந்த காலகட்டத்தில் புத்திரஸ்தானத்துல சனி இருந்தார் அப்படிங்கறதால பிள்ளைங்க ஒழுங்கா படிச்சிருக்காது, படிப்புல மந்தமா இருக்கும். என்னடா இது பிள்ளைங்க இப்படி இருக்கே அப்படின்னு நினைச்சா இப்ப பிள்ளைங்க கொஞ்சம் இதுக்கு மேல பொறுப்பா படிக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகாம ஊர் சுத்திட்டு இருக்கிற பிள்ளைங்க, ஒரு பொறுப்பு இல்லாம ஏதோ தினம் 200-300 வாங்கிட்டு வண்டிக்கு பெட்ரோலை போட்டு ஊரை சுத்தி வரேன் அப்படின்னு இருக்கிற பிள்ளைங்களாம் இதுக்கு மேல பொறுப்பை உணர்ந்து வேலைக்கு போவோம். சரி போ, நம்மளை பெற்றவங்க கஷ்டப்படுறாங்க, நம்மளால முடிஞ்ச உதவியை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போய் 10 ரூபா சம்பாரிச்சு கொண்டு அந்த கையில கொடுக்குறப்ப பாக்குறப்ப நமக்கு சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, புள்ள திருந்திட்டான், புள்ள வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி திருமண தடை பிள்ளைகளுக்கு இருந்தது. எத்தனையோ இடத்துல போய் மாப்பிள்ளை பார்த்துட்டேன், எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்துட்டேன், ஒன்னும் சரி வர மாட்டேங்குது, என்னத்த சொல்றது, ஜாதகம் செட் ஆகல, அது ஆகல, இது ஆகலன்னு ஏதோ ஒரு ரூபத்துல தட்டிட்டு போயிடுது. பாக்குறவனாம் கேட்கறான், என்ன பிள்ளைக்கு வயசாயிடுச்சுன்னு, எதுவும் இடம் பார்க்கலையா, வரம் பார்க்கலையா, ஒன்னும் அமையலையா, வலியான்னு கேட்கறாங்க. இதனாலேயே நான் எங்கேயும் பொது வெளியில கூட போறது இல்ல. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பிள்ளைகளோட வாழ்க்கை அப்படிங்கிறது சிறக்கும். பிள்ளைகளுக்கு திருமணமாகி கெட்டி மேல சத்தம் கேட்கலாம். ஏப்ரல் மாசத்துல அதுக்கு உண்டான முயற்சிகள் அப்படிங்கிறத நீங்க செய்ய தொடங்கிருங்க. அது மாதிரி மாச தொடக்கத்துல பாத்தீங்கன்னா கும்பராசியில புதன் இருக்கார், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்களோட ராசிக்கு 12வது வீட்டுக்கு அதிபதி 5ஆம் இடத்துக்கு வரார். அப்படிங்கறதால பிள்ளைகள் வழியில விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதான் நான் சொன்னல, சுப விரயங்கள் வரும் அப்படின்னு. அப்ப பிள்ளைகளால விரயம் அப்படின்னா பிள்ளைங்க ஒரு உயர்கல்வியில படிக்கிறது, ஒரு வெளியூர்ல போய் காலேஜ் படிக்க போறேன், இல்ல ஒரு பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்க போறேன், ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்ப போறேன், இந்த மாதிரி பிள்ளைகளோட மேற்படிப்புக்காகவோ இல்ல வெளிநாடு போறதுக்காகவோ ஒரு செலவு அப்படிங்கறத செய்வீங்க. அது சந்தோஷமான செலவா தான் இருக்கும். சரி இப்போ பிள்ளைங்க முன்னுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல செலவு அப்படிங்கறதையும் செய்வீங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி புதன் மீன ராசிக்கு, அதாவது ராசிக்கு 6வது வீட்டுக்கு போய் நீசம் அடைகிறார். இப்ப அங்க 6வது வீட்டுல அவர் நீசம் அடைகிறார் அப்படின்னா மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படிங்கிறது. கொஞ்சம் அலைச்சல் நிறைய இருக்கும், ஆனா அதுக்கு உண்டான ஆதாயம் இருக்கும். நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. திடீர்னு இப்ப ஆபீஸுக்கு கிளம்பி போவோம், சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்துட்டு போனோம்னா, நீ இந்த ஊருக்கு போ, இந்த ஊருக்கு போன, எங்கேயாவது வெளியிடங்களுக்கு ஒரு வேலை அப்படின்னு நம்மள அனுப்பிச்சு வைப்பாங்க. போற இடத்துல 2 நாள் தங்குற மாதிரி இருக்கும், கண்ணாப்புனான்னு அலைச்சல் இருக்கும், திட்டமிடாத பயணங்கள் அப்படிங்கறதால நம்மளால நல்ல தங்குமிடம் வசதியா இருக்க முடியாது. பரவாயில்ல, 10 ரூபா கஷ்டப்பட்டாலும் கூட அதுக்கு உண்டான அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதை வச்சு ஒரு சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கறதும் இருக்கு. அது மாதிரி 14ஆம் தேதிக்கு மேல 7ஆம் இடத்துக்கு சூரியன் போயிடுவாரு. பிள்ளைகளுக்கு, அதாவது பெண் பிள்ளைகளுக்கோ இல்ல உங்களோட மனைவிக்கோ சகோதரிக்கோ அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அது மாதிரி ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, மனைவி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, ஏதாவது முயற்சி செய்யலாமா ஜோசியரை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யலாம். அரசு வேலை அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்கு. அது மாதிரி இந்த மாசம் 7ஆம் தேதி கடகராசிக்கு செவ்வாய் போய் நீசம் அடைஞ்சிடுறாரு. 2க்கும் 7க்கும் அதிபதியான செவ்வாய் நீசம் அடைகிறார். அப்படிங்கும் போது இந்த கடந்த காலகட்டத்தில் இருந்த கடன் சுமை அப்படிங்கறது அடையும் சொன்னோம் பாத்தீங்களா. 10 ரூபா பணம் வந்திருக்கும், ஒரு கடனை அடைச்சிருப்பீங்க. இன்னொருத்த என்னப்பா அவனுக்குலாம் கொடுத்துட்டியா, எனக்கு கொடுக்கல அப்படிமா. இது மாதிரி கொஞ்சம் கேட்காம இருந்தவங்க கூட கேட்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தடுத்து பணம் கடனை அடைச்சிடலாம், நீங்க கவலைப்பட தேவையில்லை. அது மாதிரி பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து அதிகாரம் எல்லாம் கிடைக்கும். ஒரு கட்சியில இருக்கேன், போறேன் வரேன் அப்படின்னா அந்த கட்சியை வச்சு ஒரு பெரிய பதவி அடையலாம். ஒரு ரெக்கமெண்டேஷன் வாங்கி யாரோ நம்ம குடும்பத்திலயோ இல்ல சகோதரர்களுக்கோ உறவுகளுக்கோ கணவன் மனைவிக்கோ ஒரு வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கிடைக்கும். அந்த வகையில சனிப்பெயர்ச்சியும் தொடங்கிருச்சு. அற்புதமான ஒரு மாசமா இந்த ஏப்ரல் மாசம் இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.